Me yesterday everything was wet. I came from Nubra yesterday. Oh. It's a very They're crossing like this. Yeah. Yo, என்ஜிக்கே பொண்ணு நதி கலர் போட ஆரம்பிச்சுட்ட நின்னால கரோட்ட தண்ணியில தண்ணியா இறங்கி வந்து இப்போ காயின்னு பின்னாடி போகுது, வெள்ளைக்காயின்னு பின்னாடியே போகுது. சரியில்லையே ஐயா, நம்ம 120 போய்கிட்டு இருந்தானு இங்கே வந்துட்டு இங்கே பின்னாடியே வருது வண்டி. Do it. Thank you. என்ஜிகே பல்ஸ் இருக்கே அப்படி இப்படின்னு அங்கே ஒரு ஆக்டிவில் ஒருத்தன் போய்கிட்டு இருக்கேன் பாருங்க. என்ன ரோடு எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்க என்ஜிகே. ஓ ஒரு பொண்ணு, அது ஒரு பொண்ணுங்க சீரியஸாக ஆக்டிவில் போகிறது. ஓ மை காட், மிராக்கிள்ங்க, சீரியஸாக மிராக்கிள்ங்க. பேங்க் லேக்னு ஹேண்ட்லேயே வந்து யாருமே பண்ணலைங்க, சீரியஸாக யாருமே பண்ணல. ஸோ நம்ம கை பாருங்க எப்படி ஆகிப்போச்சுன்னு. ஐயோ மிலிட்ரி ஆஃபீஸ் வர்றாங்க, போக வேண்டாங்கிறாங்க. அந்த பக்கம் வழி இருக்குங்க. நான் பொள்ளாச்சிண்ணா, ஆமாண்ணா நான் போடாமல் அதில் ஏன் ப்ரோ ரொம்ப கடுகுன்னு இருக்கா? ஐயோ ஐயோ தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்குதுங்க, கடுகுடுன்னு இருக்குது. சீரியஸாக நம்ம போகிறது ரொம்ப கஷ்டம் தாங்க. ப்ரோ பார்த்து நம்ம வண்டி கஷ்டம் தாங்க. அண்ணா இதில் வரலாமா? அண்ணா இதில் நம்ம சத்தங்க எப்படிண்ணா? அண்ணா இதில் போயிடலாம், இப்படி போகலாமா? நேராக போய்க்கலாமா? நம்ம வண்டி தட்டி இழுக்கு போயிட்டாங்க. ஒரே ஸ்டேஜில் அடிச்சிட்டாங்க. வா அண்ணா லெஃப்ட் கையில் பார்த்தா கொஞ்சம் நடந்துட்டான், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எனி ப்ராப்ளம்? நோ. ஓ ஓகே, வெரி குட், தேங்க் யூ. ஓகே, வெரி டிஃபிகல்ட்டியா? யா. No. One. Oh, okay. One more. Yeah, one more. Yesterday I came from Nubra. Already I did many big ones. Yeah, very big one. Oh, water crossing very dangerous. Yeah. That is crazy. Yeah. You going to Hanley? Yeah. Are you alone, right? Yeah. Solo rider? Yeah. You take the vehicle from Leh? Yeah. Wow, superb. Sorry, Hanley. Sorry? We are also moving to Hanley. Nice. Yeah, there is one river crossing. It's the most dangerous here. So he told me a new road without a river crossing. Without river crossing? Without river crossing, we want to go straight. There will be a green color shop. I will guide you. Come back. Okay. Okay. Thank you. Because river crossings You are a clever mind. You having a two shoes, but me see. Me yesterday everything was wet. I came from. Yo, என்ஜிக்கே பொண்ணு நதி கலர் போட ஆரம்பிச்சுட்ட நின்னால கரோட்ட தண்ணியில தண்ணியா இறங்கி வந்து காலு வெறுங்கல்ல வந்தேன்ல. ஆமா டக்கு பைக் சாஞ்சதுல. ஆமாமா விரல் மடங்கிருச்சு. ஐயோ இப்போதைக்கு வலி தெரியல, ரொம்ப ஃப்ரீஸா இருக்கு. என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப வலிக்குது. பேர் கேட்டியா? பேர் கேட்டு இல்லையே, பேர் கேட்கல. அதை பாரு, கல்யாணம் ஆயிடுச்சுல இரும்பு தம்சாத்தை பார்க்க வைக்கிற வீடியோ. அப்பாடா ஒரு வழியாக காலெல்லாம் நடந்துருச்சுங்க. சும்மாவாக இருந்தோம், எல்லாம் கால் நனைஞ்சு அவங்களும் ஹெல்ப் பண்ணி நல்ல வேலை அதை விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒன்றும் ஆகலை. அந்த டயர் மார்க்லேயே போனோம்னா ஈஸியாக போயிடலாங்க. அந்த இடத்துல கல்லெல்லாம் அப்படியே உள்ளே போயிருக்கும், இல்லை மடங்கி இருக்கும். அந்த மாதிரி தான் ஈஸியாக போயிடலாங்க. பேங்காக் லேக்லேருந்து உம்லிங்லா யாருமே போடலிங்க. நம்ம தான் நம்ம ஃபஸ்ட்டு விலாகு. இதை பார்த்து எனக்கு தெரிஞ்சுக்கங்க எவ்வளோ ரோடு ரோசமாக இருக்குது, எந்த மாதிரி கஷ்டப்பட்டோம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ரிவர் கிராசிங்கு இதெல்லாம் எல்லாமே இருக்குங்க. ஸோ வாங்க பார்ப்போம் எல்லாம் எப்படி இருக்குன்னு. ஸ்டே டியூன். நான் அடுத்த
இதில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். அப்படி வாங்க, நம்மளே ஒரு இடத்துல மேலே தாங்க இருக்கோம். சீரியஸாக உன்னையும் மேலே போய்கிட்டு தான் இருக்கோம். இந்த ஷூ வேறு காயாதாங்கிற அளவுக்கு எனக்கு இருக்குங்க. பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 ஏக்கராக இருக்கும். ஃபுல்லாகவே எதுவுமே இல்லைங்க. சரி, ஒன்றுமே இல்லை. நம்மளுக்கு எதாவது ஆனிச்சுன்னா கூட 20 நிமிஷத்துக்கு 30 நிமிஷத்துக்கு ஆர்மி மேன் வருவாங்க. அவங்க வேணால் எதுவும் பண்ணுவாங்க. அது வரை இங்கேயே உட்காந்துக்க வேண்டியதான். நீ என்ன பண்ணுவே பண்ணு. இப்படியே போயிட்டு இருந்தால் எந்த காலத்துக்கு போய் சேர்றது? 20-30 போயிட்டு இருந்தா எஞ்சிக்கே. ஸோ பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லே போகிற ரூட்டில் கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. ஃபுல்லாக பாலைவனம் தான் மட்டும்தான். இங்கே ஒரே ஒரு ஃபேமிலி வந்து ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது தெரியுமா? வாஷ்ரூம் சொல்லி போட்டு ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க. இந்த பாத்ரூம் காட்டுற பாருங்கள், மண்ணுக்குள்ளே ஒரு பாத்ரூமுங்க, சுற்றி மண், அதுக்குள்ளே ஒரு வாஷ்ரூம். சூப்பராக இருந்துச்சுக்கல பாருங்கள். அந்த லேடி வந்து அவங்க வந்து டர்க்கியாமா. அப்போது அவங்க வந்து போயிட்டுருக்கேன் ஒரு ரிவருக்குள்ளே மாட்டிட்டு அவங்க செத்து சுண்ணாம்பாயிட்டாங்க அவங்க. அப்புறம் அவங்க வந்து காப்பாற்றி நம்ம தான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம். சரி, ஓகே, அவங்களும் கூட வரானாங்க. ஹேண்ட்லே தான் அவங்களும் வராங்க. ஸோ அதனால் அப்படியே போயிட்டுருக்கோங்க. ஓகே எஞ்சிக்கே, போக சந்திக்கலாம். எஞ்சிக்கே, நம்ம அப்படியே இந்த கடையை விட்டு கிளம்ப போகிறோம். பாருங்கள், ஆர்மி ஆஃபீஸ் நேராக போயிட்டுருக்காங்க. அங்கே தான் போகணும். பார்ப்போம், அங்கே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் ஷார்ட்கட் தான், தங்க மதங்க தாங்கிக்கலாம். ஓகே எஞ்சிக்கே, மூவ் பண்ணலாம். வரட்டும், போகட்டும். ஒரு நிமிஷம். சிவப்பு காயின்னு பின்னாடி போகுது, வெள்ளைக்காயின்னு பின்னாடியே போகுது. சரியில்லையே. ஏயா, நம்ம 120 போய்கிட்டு இருந்த ஆளு இங்கே வந்துட்டு இங்கே பின்னாடியே வருது வண்டி. கேட்டா சேஃபு. ஆமாம், இல்லை விளாகில் வந்துட்டு தான் இருக்கு. கரெக்டு தான் ப்ரோ. ஓடு ஒக்கலோலி டயர் பாவங்க. எஞ்சிக்கே, ஒக்கலோலி என்ன கை இவ்வளோ சொல்லிட்டு இருக்குது. நோ ஆக்சுவலி வெயிட். நோ போச்சா? I'll do it. Thank you. எந்திக்கே, நம்ம போகிறதும் இல்லாமல் இதையும் பயங்கரம் இழுத்துட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் கையே உறைஞ்சிட மாட்டிருக்குங்க. அந்த அளவுக்கு தண்ணி ஜில்லுன்னு வருது. என் கால் நினச்சி பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? ஷூவோட ஜில்லுன்னு இப்போ போக ஜில்லுன்னு காற்றடிக்குதா, அப்படியே கால் ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குதுங்க. ஏன்னா பாவம் அவங்களும் இட்டாலியிலேருந்து வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் மூவ் பண்ணுறதுக்கு தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு ஸ்கூட்டியில். ஏன்னா ஸ்கூட்டி சின்ன வீலாச்சா, அதுவும் போகவும் மாட்டேங்குது. இங்கே யாருமே இருக்க மாட்டாங்களாமாங்க. மூவிங்கில் தான் இருப்பாங்க, அங்கங்கே தான் இருப்பாங்க. ஸோ வந்து சர்வேலன்ஸ் ஜாஸ்திங்க. இங்கே சைனாவோட சர்வேலன்ஸ் ஜாஸ்தி, இந்தியாவோட சைனாக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குதிரையை பாருங்கள், எல்லாம் இந்த காட்டு குதிரை பார்த்தீங்களா? யாருது ஓனர் கிடையாது. ஆடு மாடாட்டம் மேய்ந்து பாருங்க குதிரை, தெரியுதா? இங்கே பாருங்கள் இவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு. வாங்க பக்கத்துக்கே போவோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள் குதிரையோட. ஊருக்கு எவ்வளோ அழகாக போகுது. டேய், எல்லாம் பயந்துட்டு போகுதுங்க. நம்ம ஊரில் இருக்கிறது எப்படிங்க இங்கே இருக்கிறது பார்த்தீங்களா? எவ்வளோ ஜாலியாக எல்லாமே இங்கே ஊருங்க. ஆஷ் பாருங்க. இது இந்த மாட்டுக்கு கோவம் வந்து அவ்வளோதான், முட்டி தள்ளி போய்கிட்டே இருக்கும் இந்த ஆஷ் மாடெலாம். எப்படி நின்றுருக்கு பாருங்க எல்லாம். என்ன பார்க்குற கடை என்னதா நெய் மட்டும் சொல்கிறியா? நானும் சொல்லிட்டேன்டா கடை. இங்கே பாருங்க ஜிக்கு எத்தனை மாடுன்னு. வாவ், சீரியஸாக இந்த ரூட்டில் யாருமே காட்டலைங்க. யூடியூப்பில் யாருமே இந்த மாதிரிலாம் காட்டலைங்க. நம்ம சேனலில் தான் அப்யூஸ்வலாக வருது. சரி, நம்ம முன்னாடி போய்ட்டு இவனுக்கு வழி விடலாங்க. தெரியாதுல்ல, நம்ம போயிட்டு முன்னாடி போய் வழி விடலாம். இப்படி ஒரு கார் அந்த பக்கம் போச்சு, ஆனால் எப்படின்னு தெரில என்ன மாதிரி போகுது. எங்கெங்கேயோ ரூட்டாக போட்டு வரானுங்க, சொல்கிறதுக்கே இல்லை. இதோ ரூட்டா, அங்கே ஒரு ரூட்டு என்னென்னமோ இருக்குது. ரூட்டெல்லாம் பயங்கரமாக. வாங்க, இதுக்கு மேலே இறந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டு ஏதோ ஒன்று பில்டிங் மாதிரி தெரியுது. பார்ப்போம் வாங்க எப்படி இருக்குன்னு. போயிட்டு காலு கீழே இருக்கிறதெல்லாம் தண்ணியெல்லாம் எடுத்து விடணுங்க.
இங்கே ரூட் மேப்பே அவங்களே போட்டிருக்காங்க பாருங்கள். ஏன்னா வந்துட்டு மேப்பே இது கிடையாது முதல்ல இந்த ஏரியாவுக்கு. அதனால தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். எல்லாம் போகிற மாதிரி தான் லே போய் தான் போவாங்க. லே போய் போகிறது ரொம்ப சுற்று மாதிரி இருக்குங்க. அது ஒரு 80 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் போய் அந்த ஆஃப் ரோடுக்குள்ளே போய் தட்டி இருக்கிறதுக்கு இதில் ஈஸியாக இருக்கலாங்க. அப்படியே பொறுமையாக போயிட்டே இருந்தோம்னா ஈஸியாக மேலே போயிடலாங்க. மேலே போய்ட்டு அங்கே அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் ரூட் இருக்கான்னு பார்க்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ரூட்டு நல்லா இருக்குன்னு தோணுது. ஏன்னா இப்போவே நம்ம வந்து 60-70 கிலோமீட்டர் பக்கம் வந்துவிட்டோம். ஏன்னா சுற்றி பாருங்களேன், எதுவுமே இல்லை. நான் பின்னாடி திரும்பிட்டு கூட நான் இங்கே வண்டி ஓட்டுவேன். யார் இங்கே கேட்க போகிறா சொல்லுங்கள்? எதுவுமே இல்லை. நான் கேமரா திருப்பிட்டு தான் இருக்கேன். எதுவுமே இல்லை பாருங்கள், யாரும் கிடையாது. நம்மளை அடித்து தூக்கி போட்டாலும் கூட யாருமே நம்மளை கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி இடம் தாங்க இது. ஆஷ் பார்த்தீங்களா, குதிரை பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? குதிரை அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பெரிய பெரிய மரங்களை நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. நிழலில் நிற்கலாம் அப்படிங்கலாம் பார்க்கவே முடியாது. இப்போ வந்து நார்மலாக தானே இருக்குது. ஆனால் இப்போ எனக்கு குளிருது பயங்கரமாக. ஸோ கையை ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா வெயில் அடித்த மாதிரி இருக்கும். என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சீரியஸாக பக்கத்தில் மழை இருக்கு இல்லையா, பயங்கரமாக குளிருதுங்க. அங்கேருந்து வர காற்று தான் இங்கே நம்ம குளிர வைக்குது. எஞ்சிக்கே அவங்க 2 பேரும் அங்கே வந்துட்டுருக்காங்க. பட் எனக்கு என்னென்னா சூரவில் ஒரு ஆர்மி பேஸ் மாதிரி தாங்க. இதெல்லாமே ஃபுல்லாக ஆர்மி பேஸ் மாதிரி தான். அவங்ககிட்ட கேட்டேன் ஹேண்ட்லே போகிறது அப்படின்னா திஸ் வே அப்படின்னாங்க. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் பைபாஸ் போல் போய் நல்லா இருக்கும் போல் ரோட்டு அப்படின்னா கண்ணு கெட்ட தூரம் வரை எதுவுமே இல்லை. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஆண்டவா போங்கடா டே, நீங்களும் ஹேண்ட்லே எங்கடா போகிறது? ஒன்றுமே இல்லைனாலும் நம்ம உருவாக்குவோம். நம்ம ஒன்று உருவாக்குறது தான் நம்மளோட பழக்கம். அதை நம்ம உருவாக்கி விட்டுருவோம். அதுக்கப்புறம் யார் வேணாலும் பின்னாடி வந்துட்டுங்க. அவ்வளோதாங்க. வண்டி இப்படி எங்கே போகுது? கண்ணுக்கு திட்டின ஒரே மனுஷங்க இருக்காங்களா இல்லையா? வாய்ப்பே இல்லை. வேகமாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஸோ சுத்தமாக என்ன பண்ணுறது? ரோடு கிளியர் தான்டா, போக வேண்டியதாண்டா அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன கல் டப்புன்னு அடிச்சா என்னங்க பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த ரீசன் தான் எஞ்சிக்க எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் ரோடு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? ரோடு இருக்குதா இல்லையா? ரோடு நல்லா இருக்கிற மாதிரி தாங்க தெரியுது எனக்கு. ரோடு போட்டிருக்காங்கங்க. இல்லை இது தானா? இல்லை எனக்கு மாய பிம்பமா? பிம்பத்தில் நான் போயிட்டுருக்கேன்னா அடக்கடவுளே, ரோடு நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் இது போதுமேடா, கொஞ்சமாவது 30-40 போகலாமேடா. அம்மா கல்லுன்னே இருந்தால் என்னடா பண்ணுறது? அடாடா, மாய பிம்பம் நீ ஏமாத்தலைங்க. ஓரளவுக்கு ஏமாத்திடுச்சுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ரோடு போட்டிருப்பாங்க போல். பட் எல்லாம் 30 கிலோமீட்டரில் ஒரு மணி நேரத்துக்கு 30 கிலோமீட்டர் ரீச் பண்ணோம்னா ஒரு 4 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் போயிடலாம். வந்திருப்போம். மேக்ஸிமம் ஒரு 60 கிலோமீட்டராக தான் வந்திருப்போம் மேக்ஸிமம். பாருங்களேன், ஒரு யாருமே இல்லாத இடத்துல நாங்கள் 2-3 பேர் தான் வந்திருக்கோம். அதில் அந்த ஒரு சிஸ்டர் வேறு வராங்க, அங்கேருந்து வந்திருக்காங்க. கேட்டால் வயசு எவ்வளோதுன்னா 30னாங்க. ஓகே மேரீடு அப்படின்னா இல்லை மேரேஜில் இல்லை. ஏன் நான் மேரேஜ் பண்ணணும்? இந்தியாவில் எல்லாம் அதுவே கேட்குறாங்க. ஏன் என்ன? ஸோ அது கல்ச்சர். ஸோ நீங்கள் நான் சொன்னேன் இந்தியாவோட அது கல்ச்சர். அது குறிப்பிட்ட ஏஜில் எல்லாமே பண்ணி வச்சுருவாங்க. இப்போ உங்களோட இதெல்லாம் அப்படி கிடையாதா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் இல்லையே, நான் ஃப்ரீ பெய்ட். ஸோ நான் எங்கே வேணால் போவேன், யார்கிட்டையும் பர்மிஷன் கேட்கணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. என்னோடய இஷ்டம் தானே அப்படிங்கிறாங்க. ஓகே அவங்க இஷ்டம் தான், கரெக்டு தான். சீரியஸ்லி அவங்களோட இஷ்டம் தான். நல்லா இருந்துச்சு அந்த ஒரு வே. அவங்க சொன்னது நல்லா இருந்துச்சு. என்னோட இஷ்டம் தான். எங்கள் அம்மா அப்பா கூட சொல்லலை. எப்போ வந்தீங்கன்னு கேட்டால் ஜனவரி. கடவுளை 6 மாதமும் இங்கே தான் இருக்கீங்களான்னு கேட்டால் எஸ் ஹிமாலயாஸ், அப்புறம் நேபாள், தமிழ்நாடுலாம் வந்துட்டு போயிருக்காங்க மனுஷங்க. பாருங்கள், ஹோம் ஸ்டே ஒன்று தான் இருக்குது. யார் இங்கே தங்குறது? எப்போ இருந்தாலும் 3000-4000 கேட்பான். பாருங்கள் எத்தனை புல் வேலை செஞ்சுட்ருக்குன்னு. எத்தனை புல் வந்து மேய்ச்சிக்கிட்டு இருக்குன்னு. எல்லாம் அங்கங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா, அதை சொல்லி வேலை பார்க்குறேன்னே வந்துக்கிட்டு இருக்குங்க. இதோட கேரக்டர் எப்படி பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்குங்க. பார்க்கும், போகும், அவ்வளோதான். சாப்பிடும், நல்லா சாப்பிடும். ஆனால் இது வந்து கோபம் வந்துருச்சு அப்படின்னா தட்டி ஆளை தூக்கிடும், ஆளை படுக்க போட்டுரும். ஒன்றுமே பண்ண முடியாது. கையெல்லாம் நாஸ்தி. டெய்லியும் போய் குடிக்க வேண்டியதாக இருக்குது. அது ஒரு வேலையாக இருக்குது. இந்த குளிரில் போய் சுடு தண்ணி வரல பயா, ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணி போட முடியும், அதுக்கு மாரி பண்ண முடியாது, பார்த்துக்கோ அப்படின்னு. நீ போடுறா ராசா, நான் அதில் என்ன எல்லா வேலையும் பண்ணிடுறேன். ஸோ சார்கிட்ட கேட்டுடலாமா ஹேண்ட்லே? ஸோ சார் ஹேண்ட்லே சார் தூக்கிட்டு இருந்தாரா, கெடுத்து விட்டேனா? சந்தோஷம் தான் அதில் எனக்கு. இது லோமோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இங்கே ஒரு ரிவர் கிராசிங் இருக்குது, ஆனால் ஃப்ரீஸ் ஆகியாக இருக்குது, இன்னும் வரல. ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மூளைக்கு போகணும்னு நினைக்கிறேங்க. அப்படி போய் வரணும்னு நினைக்கிறேன். அப்பா எஞ்சிக்கே உங்களுக்கு கிளியராக தெரியுதா? அங்கே பாருங்களேன், குட்டி ஆடு எவ்வளோ நீட்டாக ஜாலியாக
அழகாக மேய்ஞ்சிட்டு இருக்கு. எவ்வளோ வரா ஓடுங்க. அம்மா ஓடு, ஆத்தா ஓடு, அம்மா கருப்பா வரா. எல்லாம் வேற போய் பார்க்க. இல்லையே நம்ம சீன் இல்லையே, கொஞ்சம் நீளமாக இருக்கு. ஸோ அதோட அது நின்று பாருங்களேன், டப்புனு திரும்பி பார்க்குது. ஐயோ டேய், இங்கே பார்க்க போகலாம். வாங்க 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 வாங்கடி தரலாம். இல்லையே நம்மள மாதிரி இல்லையே, கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, கருப்பு கலரில் இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ பண்ணிங்க, அதோட சரியான பண்ணி. உனக்கு கஷ்டத்துலேயும் உனக்கு கிளுகிழப்பு கேட்குதா கார்த்தி? ஒரு நடமாட்டமே இல்லாத இடத்துல வந்து எப்பட்றா உனக்கு இப்படி தோணுது, இப்படி விளையாட தோணுது எங்களுக்கு கேட்கலாம். பழகிருச்சுங்க, எல்லாம் பழகிருச்சு. இப்போ தான் வாழை மீனுக்கு விலங்கு மீனுக்கு டான்ஸ் ஆடிட்டே வந்தேங்க. காப்பிரைட் கொடுத்துருவாங்க, சாங் வெளியே போட முடியாது. அதனால தான் மாலதிக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவரோட ஃபஸ்ட்டு உன்னை தேடி படத்தில் இருந்து ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பஸ்ஸில் பார்த்தேன், படம் பார்த்தேங்க. அவங்கள பார்க்கல. ஓகே அஞ்சுக்கு அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாங்க.